ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கௌதமி பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி விவசாயிகள் தினம், டிசம்பர் 23. எப்போவுமே வந்துட்டுங்க தேசிய விவசாயிகள் தினமாக அனுசரிக்கப்படுதுங்க. அதனால் விவசாயிகள் அனைவருக்கும் என் இனிய விவசாய தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. நானும் விவசாயி என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விவசாயி மகளாக இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேங்க. எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணாங்க, எங்கள் பாட்டை விவசாயம் பண்ணாங்க, கொள்ளு பாட்டை விவசாயம் பண்ணாங்க, எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறாங்க. அடுத்து நான், என்னோடய தலைமுறையும் அடுத்து வந்து என் மகனும் கண்டிப்பாக விவசாயம் பார்ப்பான். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அதாவது விவசாயம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் பண்ணிட்டு, அதே சமயம் வந்து விவசாயத்தையும் அவங்க எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசைங்க. குழந்தைகளும் வந்து நம்ம வருங்கால சந்ததியினர்களும் வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கும் நம்ம விவசாயத்தை பற்றின எல்லாமே சொல்லி வளர்த்தணும். நம்ம உண்ணும் உணவு எங்கேருந்து வருது அப்படிங்கிறது, ஒரு சிறு பருக்கை கூட வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி வளர்த்தணுங்க. நமக்கு உயிர் வாழ தேவையான ஒன்றில் உணவும் முக்கியத்துவமான ஒன்றுங்க. அது விவசாயிகள்கிட்டருந்து மட்டும்தான் வருது. அதை வந்து விளைவிக்கிற விவசாயிகளை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும் விவசாயத்துக்குங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நமக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு விவசாயிகள்னால மட்டும்தான் அது முடியுதுங்க. விவசாயிகள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாடு ஒரு நாள் அழிஞ்சிருங்க. அதனால் வந்து விவசாயத்தை வந்து இன்னும் வந்து நம்ம மென்மேலும் நம்மளோட சந்ததியினர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வருங்கால குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தணுங்க. விவசாயத்தில் ஈடுபட வைக்கணுங்க அவங்களையும் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு அத்தியாவசிய தேவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே விவசாயம் தாங்க. நம்ம கோவிட் டைம்லேயே வந்து அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஸ்டாஃப் ஆகியிருந்தாலும் நம்மளோட விவசாய பொருட்கள் வந்து அந்த இடத்துல நிற்கலைங்க. அதனால் விவசாயத்தை வந்து மதிக்கணுங்க. தேங்க்யூ.